தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 32வது ஞாயிறை நாம் சிறப்பிக்கின்றோம். இன்று அனைத்து வாசகங்களுமே நமக்கு மையமாக கூறுவது இருப்பதிலிருந்து நாம் மற்றவர்களுக்கு கொடுப்பது, நம்மால் முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்வது. இதுதான் இன்றைய மைய கருத்தாக இருக்கிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, நாம் பல நேரங்களில் நம்மால் முடிந்தும் மற்றவர்களுக்கு உதவி செய்யாமல் இருந்திருப்போம். மற்றவர்களுக்கு எதிர்பார்த்து உதவி செய்திருப்போம். அந்த தருணங்களுக்காக மனம் வருந்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மக்களை அன்பு செய்து எதுவும் எதிர்பார்க்காமல் தன்னுடைய உயிரை இழந்தார். அதே போல நாம் நம்முடைய மக்களுக்காக, நம்மை சுற்றியுள்ள ஏழை எளியவர்களுக்காக நம்மையே கையளிக்க நாம் செய்த பாவங்களை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்க உள்ளவருமான இறைவா, எங்களுக்கு எதிரானவற்றை எல்லாம் கனிவுடன் அகற்றி அருளும். அதனால் உள்ளத்திலும் உடலிலும் எடுக்கின்ற தடைகளை நீக்கி உவப்புடன் உமக்கு ஊழியம் புரிய அருள் தாரும். உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எலியா சொன்னபடியே கைம்பெண் செய்தார். அரசர்கள் முதல் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 10-16 வரை. அந்நாள்களில் எலியா புறப்பட்டு சாரிபாத்துக்கு போனார். நகரின் நுழைவாயிலை வந்தடைந்த பொழுது அங்கே ஒரு கைம்பெண் சுள்ளிகளை பொறுக்கிக் கொண்டிருந்தார். அவர் அவரை அழைத்து, ஒரு பாத்திரத்தில் எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்றார். அவர் அதை கொண்டு வரச் செல்கையில் அவரை கூப்பிட்டு, எனக்கு கொஞ்சம் அப்பமும் கையோடு கொண்டு வருவாயா என்றார். அவர், வாழும் உம் கடவுளாகிய ஆண்டவர் மேல் ஆணை, என்னிடம் அப்பம் ஏதும் இல்லை. பானையில் கையளவு மாவும் களையத்தில் சிறிதளவு எண்ணெயுமே என்னிடம் உள்ளன. இதோ இப்போது 2 சுள்ளிகளை பொறுக்கிக் கொண்டு வீட்டிற்கு போய் அப்பம் சுட்டு நானும் என் மகனும் சாப்பிடுவோம். அதன் பின் சாகத்தான் வேண்டும் என்றார். எலியா அவரிடம், அஞ்ச வேண்டாம், போய் நீ சொன்னபடியே செய். ஆனால் முதலில் எனக்கு ஒரு சிறிய அப்பம் சுட்டு கொண்டு வா. பிறகு உனக்கும் உன் மகனுக்கும் சுட்டுக்கொள். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் உரைப்பது இதுவே: நாட்டில் ஆண்டவர் மழை பெய்ய செய்யும் நாள் வரை பானையில் உள்ள மாவு தீராது, களையத்தில் உள்ள எண்ணெயும் குறையாது என்று சொன்னார். அவர் போய் எலியா சொன்னபடியே செய்தார். அவரும் அவருடைய மகனும் அவர் வீட்டாரும் பல நாள் சாப்பிட்டனர். எலியா வழியாக ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி பானையிலிருந்து மாவு தீரவில்லை, களையத்திலிருந்த எண்ணெயும் குறையவில்லை. இது ஆண்டவரின் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நாடுதே அது தேடுதே
இரண்டாம் வாசகம். பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே முறை தம்மை தாமே பலியாக கொடுத்தார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 24 முதல் 28 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து மனிதரின் கையால் அமைக்கப்பட்டதும் உண்மையான தூயகத்திற்கு முன் அடையாளமாய் இருப்பதுமான இவ்வுலக தூயகத்திற்குள் நுழையாமல் விண்ணுலகுள்ளேயே நுழைந்திருக்கிறார். அங்கே இப்பொழுது நம் சார்பாக கடவுளின் திருமுன் நிற்கிறார். தலைமை குரு விலங்குகளின் இரத்தத்துடனும் ஆண்டுதோறும் தூயகத்திற்குள் செல்வார். அதற்கு மாறாக கிறிஸ்து தம்மையே ஒரே முறை பலியாக கொடுத்தார். அதை மீண்டும் மீண்டும் செய்யவில்லை. அவ்வாறு செய்திருப்பார் என்றால் உலகம் தோன்றிய காலம் தொட்டு அவர் மீண்டும் மீண்டும் துன்புற்றிருக்க வேண்டும். அதற்கு மாறாக உலகம் முடியும் காலமான இப்பொழுது தம்மையே பலியாக கொடுத்து பாவங்களை போக்குவதற்காக ஒரே முறை உலகில் வெளிப்படுத்தப்பட்டார். மனிதர் ஒரே முறை சாவுக்கு உட்படுகின்றனர். பின்னர் இறுதி தீர்ப்பு வருகிறது. இதுவே அவர்களுக்கென உள்ள நியதி. அவ்வாறே கிறிஸ்துவின் பலரும் பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே முறை தம்மை தாமே பலியாக கொடுத்தார். அவர் மீண்டும் ஒரு முறை தோன்றுவார். ஆனால் பாவத்தின் பொருட்டு அல்ல, நமக்காக காத்திருப்பவர்களுக்கு மீட்பு அருளும் பொருட்டே தோன்றுவார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வசனங்கள் 38 44 முடிய. அக்காலத்தில் இயேசு கற்பித்துக் கொண்டிருந்த பொழுது மறைநூல் அறிஞர்களை குறித்து கவனமாயிருங்கள். அவர்கள் தொங்கல் ஆடை அணிந்து நடமாடுவதையும் சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் விரும்புகிறார்கள். தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் பெற விரும்புகின்றார்கள். கைம்பெண்களின் வீடுகளை பிடுங்கிக் கொள்கின்றார்கள். நீண்ட நேரம் இறைவனிடம் வேண்டுவதாக நடிக்கிறார்கள். கடும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகி இருப்பவர்கள் இவர்களே என்று கூறினார். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக அமர்ந்து கொண்டு மக்கள் அதில் செப்பு காசு போடுவதை உற்று நோக்கி கொண்டிருந்தார். செல்வர் பலர் அதில் மிகுதியாய் போட்டனர். அங்கு வந்த ஒரு ஏழை கைம்பெண் ஒரு கொதினாருக்கு இணையான 2 காசுகளை போட்டார். அப்பொழுது அவர் தம் சீடரை வரவழைத்து, இந்த கைம்பெண் காணிக்கை பெட்டியில் காசு போட்ட மற்ற எல்லாரை விட மிகுதியாக போட்டிருக்கிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். ஏனெனில்
அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து போட்டனர். இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம்மிடம் இருந்த அனைத்தையுமே, ஏன் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய மாதம் மறைபரப்பு ஞாயிறுக்காக நாம் கொண்டாடுகின்றோம். இந்த மறைபரப்பு ஞாயிறு நமக்கு கூறுவது என்னவென்றால், யாரெல்லாம் கடவுளுக்காக தம்மையே கையளித்து இயேசுவுக்காக தன்னையே வரித்து கொண்டு பல இடங்களில் மறைபரப்பு பணிகளை செய்கின்றார்களோ அவர்களுக்காக நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இன்றைய வாசகங்கள் அனைத்துமே கொடுப்பதை பற்றி பேசுகிறது. எதிலிருந்து எதை கொடுப்பது, எங்கிருந்து எதை கொடுப்பது, யாரிடமிருந்து பெற்று கொடுப்பது, இது அனைத்துமே மனதை சார்ந்தது. எப்படிப்பட்ட மனநிலையில் நாம் கொடுக்கின்றோம் என்பதுதான். அன்புக்குரியவர்களே, கொடுப்பதற்கு, அன்பு செய்வதற்கு, எதுவும் எதிர்பார்க்காமல் கொடுப்பதற்கு குடும்பம் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகின்றது. ஒரு ஊரிலே ஒரு அழகான குடும்பம் இருக்கிறது. இந்த குடும்பத்திலே தந்தை இல்லை, தாய் மட்டும்தான். 2 பிள்ளைகள். தினமும் தாய் வயல்வெளிக்கு சென்று உழைத்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு உணவுகளை பரிமாறுவார். ஆனால் ஒரு சில நாட்களிலே உணவு இல்லாமல் கூட போகும். ஆனாலும் அதை பொருட்படுத்தாமல் தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவர் அனைத்தையுமே கொடுத்து விடுவார். இதை ஒரு நாள் வானத்திலிருந்து கடவுள் பார்க்கின்றார், விண்ணகத்திலிருந்து கடவுள் பார்க்கின்றார். உண்மையில் தாய் குணம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? உண்மையில் தன்னுடைய பிள்ளைகளுக்காக முழுமையாக அவர் கொடுத்து விடுகிறாரா? தாயின் குணத்தை நாம் அறிய வேண்டும். அந்த கொடுக்கின்ற குணத்தை நாம் அறிய வேண்டும் என்பதற்காக கடவுளும் அந்த தாயினுடைய கையிலே உணவு அருந்த இறங்கு வருகின்றார். அப்பொழுது அந்த ஏழை கைம்பெண்ணினுடைய வீட்டிலே பிள்ளைகள் உணவு அருந்து கொண்டிருக்கின்றார்கள். உணவு பரிமாறுகின்ற அந்த உணவு பானையிலே தன்னுடைய கையை அவர் வைத்து கொண்டு தன்னுடைய பிள்ளைகளுக்கு உணவு பரிமாறி கொண்டிருக்கின்றார். பிள்ளைகளும் அந்த பானையிலே உணவு இருக்கின்றது என்று நினைத்து கொண்டு அதிகமாக சாப்பிட்டு கொண்டே இருக்கின்றார்கள். அப்பொழுது திடீரென்று ஒரு வயதான தோற்றத்திலே கடவுள் அவருடைய வீட்டிற்கு வருகின்றார். வந்து பார்க்கும் பொழுது அவருடைய தாய் உணவு பரிமாறி கொண்டிருக்கின்றார். அந்த பெரியவர் அந்த தாயிடம், அம்மா, எனக்கு பசிக்கின்றது, உணவு தாருங்கள் என்று. உடனடியாக அந்த தாய், வாருங்கள், நான் உமக்கு உணவு தருகிறேன் என்று அழைக்கின்றார். அந்த தாயும் அந்த பெரியவருக்கு உணவு பரிமாறுகின்றார். அவர்களும் வயிறார உண்கின்றார்கள். அப்பொழுது உடைய தாய் சொல்கின்றார், உணவு உங்களுக்கு போதுமா? இன்னும் நான் சமைத்து தருவா என்று. இல்லை இல்லை, எனக்கு போதும் என்று அந்த பெரியவர் அங்கிருந்து சொல்லிவிட்டு அவர்களுக்கு ஆசி வழங்கிவிட்டு அங்கிருந்து செல்கின்றார். அன்புக்குரியவர்களே, அதன் பிறகு பார்த்தால் அந்த பானை முழுவதும் உணவு இருக்கின்றது, சாப்பாடு இருக்கின்றது. வந்தவர் யார் என்று பார்க்கும் பொழுது கடவுள் என்பதை அறிந்து கொள்கின்றார். இன்றைய முதல் வாசகத்தில் கூட எலியா ஒரு கைம்பெண்ணிடம் தனக்கு பசிக்கின்றது, உணவு பரிமாறுங்கள் என்று கேட்கின்றார். அவர் உண்மையை உடைக்கின்றார். போதுமான அளவுதான் மாவு இருக்கின்றது, உங்களுக்கு எப்படி நான் பரிமாற முடியும் என்று.
பரவாயில்லை, நான் பசியாக இருக்கின்றேன், எனக்கு உணவு பரிமாறுங்கள் என்று. அவரும் சென்று இறைவாக்கினர் எலியா சொன்னதை கேட்டு உணவு பரிமாறுகின்றார். அவள் வாழ்நாள் முழுவதும் அதிலே உணவு இருக்கிறது, மாவு இருக்கிறது. அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் உணவு அருந்துகின்றார். அன்புக்குரியவர்களே, எதையும் எதிர்பார்க்காமல் கொடுப்பதுதான் அன்பு. எதையும் எதிர்பார்க்காமல் செய்வதுதான் உதவி. இது எல்லாம் நீங்கள் மனிதரிடம் எதிர்பார்க்காமல் கொடுக்கும் பொழுது கடவுளும் நம்மிடம் நாம் கேட்காமலே நமக்கு அனைத்து ஆசீர்வாதங்களையும் வழங்குவார், அனைத்து கொடைகளையும் வழங்குவார், அனைத்து பதவிகளையும் வழங்குவார், போதுமான அளவு பணத்தையும் தருவார், புகழையும் தருவார். ஒரு சில மனிதர்கள் எது நிரந்தரமாக நாம் கருதப்படவில்லையோ அதற்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் செலவிடுகின்றார்கள். கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதரும் இந்த உலகத்தில் வாழும் பொழுது, இந்த உலகத்தை விட்டு செல்லும் பொழுது புகழையோ பணத்தையோ பதவியோ கொண்டு செல்வது கிடையாது. வாழ்கின்ற வரையிலும் நம்மளால் முடிந்த அளவிற்கு உதவி செய்ய வேண்டும், நம்மளால் முடிந்த அளவிற்கு மற்றவர்களை அன்பு செய்ய வேண்டும். நீ ஒருவரை அன்பு செய்து விட்டால், மனிதர்களை அன்பு செய்து விட்டால், நீங்கள் கண்டிப்பாக எதையும் எதிர்பார்க்காமல் உதவி செய்வீர்கள். அப்படியானால் நற்செய்தி வாசகத்திலே, மத்தேயு நற்செய்தியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய நற்செய்தியை கேட்பதற்காக பெருந்திரளான மக்கள் வருகின்றார்கள். அவருடைய வார்த்தையை கேட்கின்றார்கள். மிகவும் சோர்வுற்ற நிலையில் இருக்கின்றார்கள். தன்னுடைய மக்கள் பசியாக இருக்கின்றார்களே, அவர்களுக்கு உணவு வழங்க வேண்டும் ஆசைப்படுகின்றார். அவர்கள் மீது பரிவு கொள்கின்றார், இரக்கம் கொள்கின்றார். அதுதான் கடவுள் பார்க்கின்றார். என்னுடைய மகன் தன்னுடைய பணியை சரியாக செய்து கொண்டிருக்கின்றார், அவருடைய மக்கள் மீது இரக்கம் கொள்கின்றார், அவர் மக்கள் மீது பணிவு கொள்கின்றார். அதனால் அவருக்கு ஏதாவது இன்று அதிசயங்கள், புதுமைகள் என்னுடைய மகனுக்கு நான் செய்ய வேண்டும், என்னுடைய மகன் தன்னுடைய மக்களுக்கு செய்ய வேண்டும் என்பதை கடவுள் மேலே இருந்து பார்த்து கொண்டு இருக்கின்றார். அப்பொழுது தன்னுடைய சீடர்களும் சொல்கின்றார், இவர்களுக்கு உணவு வாங்கி வாருங்கள் என்று. உடனடியாக அவருடைய சீடர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்வு தரும் உணவு நம்மிடம் இருக்கிறார் என்பதை மறந்துவிட்டு தம்மிடம் போதுமான அளவு அப்பங்கள் இல்லையே என்று அவர்கள் வருத்தப்படுகிறார்கள். ஆனால் அங்கிருக்கின்ற ஒரு சிறுவன் எழுந்து, ஆண்டவரே, என்னிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன, இது போதுமானதாக இருக்கும் என்கின்றார். உடனடியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை எடுத்து கடவுளுக்கு நன்றி கூறி தன்னுடைய மக்களுக்கு அனைவருக்கும் கொடுக்கின்றார். அனைத்து மக்களுமே வயிறார உண்கின்றார்கள். ஆக அந்த சிறிய மகன், இந்த சிறுவன் எதையும் எதிர்பார்க்காமல் உதவி செய்ததால் தான் அங்கிருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய பசி தீர்ந்தது. ஆக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் முன்வந்து கடவுளுக்காக உதவி செய்கிறார்களோ, கடவுளுக்காக தன்னையே கையளிக்கிறார்களோ, கடவுளுக்காக அனைத்தையும் இழக்கிறார்களோ, கடவுள் அவர்களை மென்மேலும் ஆசிர்வதிப்பார். மென்மேலும் அவர் தன்னுடைய பிள்ளைகளை உயர்ந்த நிலையில் வைப்பார். அன்புக்குரியவர்களே, முதல் வாசகத்திலே வருவது போல அந்த கைம்பெண் போலவும், இன்றைய நற்செய்தி வாசகத்தில் வருகின்ற அந்த கைம்பெண் போலவும், எது இருக்கிறதோ அதை கடவுளிடம் கொடுப்போம். கடவுள் அதை பல வழிகளில் பெருக செய்வார், பல வழிகளில் நம்மை ஆசீர்வதிப்பார். 2 வகையான மனிதர்கள் இருக்கின்றார்கள். முதல் மனிதர்கள் எதிர்பார்த்து செய்வது. நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோம். யதார்த்தமான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு திருமண நிகழ்ச்சிக்கோ அல்லது நம்முடைய சொந்தக்காரருடைய நிகழ்வுகளுக்கு செல்லும் பொழுதே மொழி எழுதுகின்ற பழக்கம் நமக்கு இருக்கின்றது. 500 ரூபாய் இந்த முறை எழுதினால் அடுத்த வருடம் அவர் 500 ரூபாயோ அல்லது 1000 ரூபாயோ அவர் எனக்கு எழுத வேண்டும். அதற்குத்தான் ஒரு நோட்டு போட்டு
இந்த மனிதர் இவ்வளவு கொடுத்தார், இந்த மனிதர் இவ்வளவு கொடுத்தார் என்று எழுதி வைத்து அந்த மனிதருக்கு திரும்பவும் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உருவாகி கொண்டிருக்கிறது. அப்படியானால் அதிலே என்ன பாசம், அன்பு, மற்றவர்கள் மீது நாம் கொள்கின்ற அக்கறை இருக்கின்றது என்பது தெரியவில்லை. அதன் பிறகு எதிர்பார்க்காமல் செய்கின்ற மக்கள் நாம் மறைபரப்பு ஞாயிறிலே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நாம் கொடுக்கின்ற சிறு சிறு காணிக்கைதான் உலகம் முழுவதும் நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருக்கின்ற குருக்கள், துறவியர் மற்றும் பொதுநிலையருக்கு நாம் செய்கின்ற சிறு சிறு உதவிகள். அந்த உதவியின் வழியாக அவர்கள் மென்மேலும் இயேசு கிறிஸ்துவை பற்றி உலகம் முழுவதும் அவர்கள் அறிவிப்பார்கள். அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இன்னும் பகிரங்கமாக கடவுளை பற்றி போதிப்பார்கள். கடைசியாக நாம் எந்த நிலையில் கடவுளை ஏற்றுக்கொள்ள போகின்றோம்? கடவுள் நாம் ஜெபிக்கும் பொழுது எனக்கு அனைத்தையும் கொடுத்து விட்டார், அதனால் நான் ஆலயத்திற்கு செல்கின்றேனா? நான் ஜெபிக்கும் பொழுது கடவுள் எனக்கு எதையும் செய்யவில்லை, அதனால் திட்டுவதற்காகவாவது நான் கோயிலுக்கு செல்கின்றேனா என்று நாம் யோசித்து பார்ப்போம். கடவுள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திட்டத்தை வைத்திருக்கின்றார். அந்த திட்டத்தின்படிதான் கடவுள் நமக்கு அனைத்தையும் செய்வார். கடவுள் ஒருவருக்கு சோதனை கொடுக்கிறார் என்றால் அந்த சோதனை எதிர்கொள்வதற்கு நமக்கு பல வழிகளையும் காமிப்பார். அன்புக்குரியவர்களே, நமக்கு சோதனைகள் வந்து கொண்டு இருக்கிறது என்றால் கடவுளும் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வெளிநாடுகளிலே பல இடங்களிலே கடவுளை போதித்துக் கொண்டவர்களுக்கு பல சோதனைகள் வருகின்றது. ஆனாலும் அவர்கள் அதை பொருட்படுத்தாமல் கடவுளை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கடவுளுடைய பணியை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாமும் வெளிநாடுகளிலோ மற்ற இடங்களிலோ சென்று நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்பது அவசியம் அல்ல. மாறாக நம்மிடம் இருக்கின்ற பக்கத்து வீட்டுக்காரரிடமோ அல்லது நம்முடைய நண்பர்களிடமோ கடவுளை பற்றி போதித்தால் போதும், கடவுளை பற்றி அறிவித்தால் போதும், நம்மளால் முடிந்த உதவி செய்தால் போதும். நாமும் கடவுளை பற்றிய இறை வார்த்தையை மற்றவர்கள் அறிவிக்கின்றோம், மறைபரப்பு பணியை நாமும் செய்கின்றோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. எனவே இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பலியிலே நான் கடவுளை பற்றி போதிக்கவும் என்னால் முடிந்த உதவிகளை எனக்கும் இனி சுற்றியுள்ளவர்களுக்கும் என்று திருச்சபைக்கும் செய்வேன் என்று தொடர்ந்து மன்றாடுங்கள். ஆமேன். ஒன்றாய் வாழ்வோரே
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது ஒன்றிணைந்து தொடங்கும் பொழுது நமக்காகவும் நம்முடைய தேவைகளுக்காகவும் இறைவனிடம் மன்றாடுவோம். உங்களுடைய பதில், எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவ மக்கள் அனைவரும் இறை நன்மையின் நிறைவை பெற இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மிதமான காலநிலையும் நல்ல விளைச்சலையும் நாம் பெற இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய திருச்சபைக்காக தன்னுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கின்ற குருக்கள், துறவியர் மற்றும் பொதுநிலையருக்காக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரின் நன்மையை எதிர்பார்த்திருக்கும் நமக்காகவும் நம்முடைய தேவைகளுக்காகவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுகளை பரியுபத்துடன் ஏற்றுக்கொண்டு நாங்கள் இறைஞ்சி கேட்பதை கனிவுடன் தந்தருள உம்மை வேண்டுகின்றோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலி பொருட்களை இரக்கமுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் திருமகனுடைய பாடுகளின் மர நிகழ்வை கொண்டாடும் நாங்கள் பற்றன்புடன் அதில் பங்கு பெற அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லா வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உருவராயினும் உமது இரக்கம் மிகுதியால் எங்களை மீட்டருளும்.
அவர் வழியாகவே உமது மாண்பையும் வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவர் உம்மையும் வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் அழுகுகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து செலுத்தி அதை பிட்டு தம் சீடலுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து கூறி தம் சீடலுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வெறும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்றும் ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் இறை பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தூயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து
உமது திருமுக ஒளியினில் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லாம் புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிமையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கின்ற பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அருத்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தரிசனம் கேடும் மனம் தினம் ஜீவன் வரவினே ஜீவன் உருகிடும் நினை காணாத நாளில்லையே நினை தேடாத வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இறைவா, இறைவா இறைவா என் இதயம் இறைவா. தீப தரிசனம் கேடும் மனம் தினம் ஜீவன் வரவினே ஜீவன் உருகிடும். வாழ்வு வழங்கும் வல்ல தேவன் வரவு எண்ணிலே வசந்தம் என்று வாழ்வு தன்னிலே வானதேவன் வார்த்தை இங்கு வடிவமானதே. ஆணும் மண்ணும் அழிந்த பின்னும் வாழும் எண்ணிலே ஒளியே ஒளியே உலகின் ஒளியே உயிரே உயிரே உயிரின் உயிரே உம்மை காணாத நாளில்லையே உம்மை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இறைவா, இறைவா இறைவா என் இதயம் இறைவா. தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது புனித கொடையால் ஊற்றம் பெற்ற நாங்கள் கனிவுடன் உம்மை மன்றாடி நன்றி கூறுகின்றோம். இவ்வாறு உமது ஆவியாரின் பொழிவால் நாங்கள் விண்ணக ஆற்றல் பெற்று உண்மையான அருள் வாழ்வு வாழ அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறைவனுடைய ஆசிரை பெற்றவர்களாக சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.